மௌவிமை பத்திரிகையில் இன்னும் ஒரு முக்கியமான தகவலும் வெளியாகியிருக்கிறது. எனவே மௌவிமை பத்திரிகையுடைய பிரதான முதற் பக்கத்தில் தொடர்பான தகவல்கள் இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. ஒரு முக்கியமான நாளில் முக்கியமான ஒரு செய்தியினை இன்றைய மௌவிமை பத்திரிகை தந்திருப்பது நாங்கள் காணலாம். இன்றைய மௌவிமை பத்திரிகை இவ்வாறு தலைப்பிடுகிறது. மௌவிம வெனுவேன் ஹொந்த உஸ்மாக் இஹலට ගන්න දෙන් හුස්ම පහළට දාන්න නැතුව මේ ටික කියවන්න පුළුවන්ද බලන්න என்பதாக இன்றைய தினம் மௌவிமை பத்திரிகை ஒரு விடயத்தை தந்திருக்கிறது. அதில் கூறப்படுகின்ற விடயம், தாய் நாட்டுக்காக பெருமூச்சு அல்லது நன்றாக மூச்சை இழுத்து விட்டு அந்த மூச்சை விடாமல் இங்கே இருக்கின்ற அந்த தகவல்களை உங்களால் வாசிக்க முடியுமா என்று பாருங்கள் என்று இன்றைய மௌவிமை பத்திரிகை அந்த செய்தியை வழங்கியிருப்பதை காணலாம். எனவே அதில் இருக்கின்ற சில விடயங்களை சுருக்கமாக தந்துவிட்டு நாங்களும் அதனை முயற்சித்து பார்க்கலாம். மௌவிமை பத்திரிகை எங்களுக்கு இப்படி ஒரு டாஸ்கை வழங்கியிருக்கிறார்கள். அதில் சில விடயங்கள் கூறப்படுகிறது. மினிசு வனாந்தர கிணித்தி அத்திமே ஏவா மம ஏவா தெக்கனே வகையை ஹிட்டியா என்பதாக, அதே போல வாகனை விஷதும் பிட்டமெனவா கியலா தினதினாத் மம ஏக அதாகத்தின මගේ කර්මාන්ත ශාලාවෙත් පිට වෙන විෂ දුම් පාලනය කරන්න මට බැරි වුණා. මම ගෙදර තිබුණු සිලි බෑග් දෙපාරක් හිතන්න නැතුව ගිනි තියලා දැම්මා. කුඹරට ගහපු கிருமிநாசிக போத்தல் கினி තියන්න හොඳ නැහැ කියලා දෙනදනත් මම ඒවා ගිනි තිබ්බා என்பதாக நாங்கள் இந்த சூழலுக்கு விசவாய்க்களை வெளியிடுகின்ற செயற்பாடுகளை எந்தளவு நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டி ஒரு தகவலை இன்றைய தினம் மௌவிமை பத்திரிகை வழங்கியிருக்கிறது. எனவே நீங்கள் முடிந்தால் இந்த விடயத்தை ஒரு பெருமூச்சு விட்டு முயற்சித்து பாருங்கள். அதாவது மூச்சை ஒருவாக நீங்கள் மேலே இழுத்துக்கொண்டு அந்த மூச்சு இறங்குவதற்கு முன்பதாக இந்த தகவல் அனைத்தையும் உங்களால் சொல்ல முடிகிறதா என்று ஒரு முறை நீங்கள் முயற்சித்து பாருங்கள். இப்போது நான் இந்த விடயத்தை தமிழ் மொழி மூலம் மொழிபெயர்த்து வைத்திருக்கிறேன். அதனை நான் முயற்சித்து பார்க்கவிருக்கிறேன். எனவே என்னால் முடியுமா என்பதை நாங்கள் இப்போது பார்க்கவிருக்கிறோம். எனவே இந்த முயற்சி என்பது நாங்கள் எங்களுக்குள் ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு அதனை நாங்கள் முயற்சித்து பார்க்கலாம் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் இப்போது பார்க்கவிருக்கின்றோம். எனவே உங்களால் முடிந்தாலும் நீங்கள் வீட்டிலிருந்து இப்போது முடிந்தால் இதனை நீங்கள் முயற்சித்து பாருங்கள். வசந்தம் டிவி அதே போல வசந்தம் வானொலி ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் உங்களுக்கு இந்த விடயத்தை முடிந்தால் நீங்கள் மூச்சு விடாமல் வாசிக்க முடியுமா என்று பாருங்கள். நானும் கொஞ்சம் மூச்சை இழுத்து இதனை வாசிக்க முயற்சிக்கின்றேன். பார்க்கலாம். காடுகளில் தீ வைப்பவர்களை நான் பார்த்தது போல் நடித்தேன். வாகனங்களிலிருந்து நச்சுப்புகை வெளியேறுவது எனக்கு தெரிந்தும் அதை கவனிக்காது போல் இருந்தேன். தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் நச்சுப்புகையை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. நான் யோசிக்காமல் வீட்டில் வைத்திருந்த பிளாஸ்டிக் பைகளை தீ வைத்தேன். வயல்களில் பயன்படுத்தி பூச்சிக்கொல்லி போத்தல்கள் தீ வைப்பது நல்லதல்ல என்று தெரிந்தும் அவற்றை தீ வைத்தேன். நான் வீட்டில் வைத்திருந்த பிளாஸ்டிக் பைகளுக்கு பாதுகாப்பற்ற முறையில் தீ வைத்தேன். நான் பயன்படுத்தாத மருந்துகளுக்கு பாதுகாப்பான முறையில் தீ வைத்தேன். முடியவில்லை அல்லவா? ஒரு மூச்சை இழுத்து ஒரு 4-5 வசனங்களை கூட எங்களால் கூற முடியவில்லை. இதற்கான காரணங்களை பற்றி நாங்கள் இப்போது பார்க்கவிருக்கிறோம். இன்றைய தினம் மௌவிமை பத்திரிகையில் வந்திருக்கின்ற இந்த செய்தியை தந்திருப்பது வேறு யாரும் அல்ல, மெலிபன் நிறுவனத்தினுடைய ஒரு முக்கியமான இந்த நாட்டுக்கு இப்போது தேவையான, இந்த உலகுக்கு தேவையான ஒரு முக்கியமான தகவலை அவர்கள் வழங்கி வைத்திருக்கிறார்கள். நாங்கள் உலகில் பல்வேறு தினங்களை கொண்டாடுகின்றோம், சர்வதேச தினங்கள் பலவற்றை கொண்டாடுகின்றோம். ஆனால் நாங்கள் மறந்திருக்கின்ற அல்லது கொண்டாட தெரியாமல் இருக்கின்ற, அதனை அனுஷ்டிக்க வேண்டிய ஒரு தினத்தை நாட்டுக்கு பொறுப்பு வாய்ந்த உன்னதமான சுவைகளையும் உன்னதமான விடயங்களையும் தந்த மெலிபன் நிறுவனம் இப்போது எங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறார்கள். இன்றைய நாள் செப்டம்பர் 7ஆம் தேதி சுத்தமான வாயு தொடர்பான சர்வதேச தினம் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இந்த மெலிபன் என்று சொல்லுகின்ற போது நீண்ட நாட்களாக, நீண்ட வருடங்களாக நீண்டதொரு பயணத்தை மேற்கொண்டு நாட்டுக்கும் வீட்டுக்கும் தேவையான பல முக்கியமான சேவைகளையும் விழிப்புணர்வுகளையும் செய்திருக்கின்ற ஒரு முக்கியமான கம்பெனி. எனவே அந்த கம்பெனியுடைய ஒரு முக்கியமான நடவடிக்கையாக இந்த செப்டம்பர் 7ஆம் தேதி இருக்கின்ற இந்த தினத்தை ஞாபகப்படுத்தியிருக்கிறார்கள். நீங்கள் இந்த விடயத்தை நீங்கள் முயற்சித்து பார்க்கின்ற போது உங்களுக்கு மூச்சு திணறி இருக்கும். எனக்கே இந்த அளவு மூச்சு திணறுகிறது, உங்களுக்கெல்லாம் நிச்சயமாக கடுமையான மூச்சு திணறி இருக்கும். எனவே இந்த நாம் செய்கின்ற இந்த தவறான செயற்பாடுகள், நான் மேலே கூறின அல்லவா, இந்த காடுகளை தீ வைப்பவர்களை நான் பார்த்தும் பார்க்காத போல் இருக்கின்றேன். வாகனங்களிலிருந்து நச்சுப்புகை வெளியேறுவது எனக்கு தெரிந்தும் அதனை கவனிக்காமல் போயிருக்கின்றேன். அதே போல தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் நச்சுப்புகை என்னால் கட்டுப்படுத்த முடியாமல் போயிருக்கிறது. அதே போல நான் யோசிக்காமல் வீட்டில் வைத்திருந்த பிளாஸ்டிக் பைகளுக்கு தீ வைத்து நாங்கள் எடுத்திருக்கின்றோம். வயல்களில் பயன்படுத்திய அல்லது விவசாயத்துக்கு பயன்படுத்திய பூச்சிக்கொல்லி
போத்தல்களுக்கு தீ வைப்பது நல்லதல்ல என்று தெரிந்தும் அவற்றை நாங்கள் தீ வைத்து எரித்திருக்கின்றோம். நான் வீட்டில் வைத்திருந்த பிளாஸ்டிக் பைகளுக்கு பாதுகாப்பற்ற முறையில் தீ வைத்திருக்கின்றோம். நாம் பயன்படுத்தாத மருந்து பொருட்களுக்கு அல்லது மருந்துகளை பாதுகாப்பற்ற முறையில் தீ வைத்து எரித்திருக்கின்றோம். இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து எங்களுடைய வளிமண்டலத்தில் சேர்ந்திருக்கிறது. எனவே நாங்கள் செய்த இந்த தவறுகள் முழு நாட்டின் காற்றின் தரத்தையும் சேதமடைந்து வருகிறது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கிறதா என்பதுதான் இங்கே முக்கியமான விடயம். உலக சுகாதார அமைப்பினுடைய கூற்றின்படி இலங்கையில் காற்று மாறுபாட்டின் செறிவு மனித ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கான அந்த கருதப்படும் அளவை விட 5 மடங்கு அதிகமாக இருக்கிறது. எனவே நாங்கள் மனிதனுடைய இந்த உயிர் மூச்சை பாதுகாப்பதற்கான காற்றின் வழியினுடைய ஒரு அளவு இருக்கிறது. எனவே அதனையும் தாண்டி 5 மடங்கு எங்களுடைய வழியின் தரம் குறைவடைந்திருக்கிறது, எங்களுக்கு பாதுகாப்பற்றதாக மாறி வருகிறது என்பதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவிக்கிறது. எனவே இந்த செய்தி என்பது சர்வதேச தூய்மை தினத்துக்கானது. எனவே இந்த காற்று தூய்மை தினத்துக்கான செய்தியாக இருக்கிறது. மெல்பர்ன் இந்த ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விடயத்தை பத்திரிகையில் முன்வைத்து நாங்கள் பொறுப்பாக செயற்பட வேண்டிய இந்த தினம் தொடர்பான ஒரு ஞாபகத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். நாங்கள் இப்போது வீடுகளில் பயன்படுத்துகிற பிளாஸ்டிக்காக இருக்கலாம், அல்லது வெளியில் நாங்கள் காடுகளை தீ வைக்கின்ற விடயமாக இருக்கலாம், வாகனங்களை பயன்படுத்துவது இருக்கலாம், நீங்கள் வீட்டில் பயன்படுகின்ற கேஸ் ஸ்டவ் பயன்படுத்துவீர்கள், அதை அடிக்கடி பயன்படுத்துவதாக இவ்வாறு நாங்கள் இந்த ஒவ்வொரு தினங்கள் இருக்கிறது, அந்த தினங்களை நாங்கள் கொண்டாடுகின்றோம். அதனை கொண்டாட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இன்றைய தினத்தை சரியாக கடைபிடிக்க வேண்டும். செப்டம்பர் 7 சுத்தமான வாயு தொடர்பான நாள், சர்வதேச தினம் இன்று ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்திருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம் எங்களுடைய வளிமண்டலம் இவ்வாறு சேதமடைந்து வருகிறது, சுவாசிப்பதற்கான வாயுனுடைய அளவு குறைவடைந்து வருகிறது, வளியின் மாசு அதிகரித்து வருகிறது. நாங்கள் எல்லாவற்றையும் கொண்டாட வேண்டுமாக இருந்தால் உயிரோடு இருக்க வேண்டும், நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். எனவே அதனை பாதுகாப்பதற்கான சமூக அக்கறையை மேற்கோள் காட்டி இந்த சுத்தமான வாயு தொடர்பான சர்வே தினத்துக்காக எங்களுடைய மெல்பர்ன் நிறுவனம் இந்த முக்கியமான ஒரு தேசிய கடமையை ஞாபகப்படுத்தியிருக்கிறது. நாங்கள் நிச்சயமாக வரவேற்க வேண்டும். எனவே நாங்களும் இன்றைய நாள் எப்படியான நாள் என்பதை தெரிந்து கொண்டு அந்த நாளில் நாங்கள் எங்களுடைய கடமை என்ன என்பதை ஞாபகப்படுத்திய மெல்பர்னுக்கு நன்றி கூறி நாங்கள் மீண்டும் இந்த விடயங்கள் இடம்பெறாமல் இருப்பதை நாங்கள் தவிர்த்துக் கொள்வதற்கான விடயங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தையும் இங்கே ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம்.